சுவாசம் பதிப்பகம் வழங்கும் கோபாலகிருஷ்ணனின் நுழைவுத் தேர்வுகள் புத்தகம். இந்தியா முழுவதும் நடத்தப்படும் முக்கிய நுழைவுத் தேர்வுகளின் விவரங்கள் அடங்கிய புத்தகம். புத்தகத்தை பெற திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். 18 வயசில் ஓட்டு போடணும், எங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போடணும். என்ன எலெக்ஷன் வருதா இப்ப? இல்லப்பா, இந்த நம்ம தலைமை தேர்தல் அதிகாரி இருக்காருல்ல, ஞானேஷ்குமார், நீங்க கூட புதுசா நியமிச்சிருக்கீங்களே, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இளைஞர்கள் கண்டிப்பா ஓட்டு போடணும், அப்பதான் நம்ம ஜனநாயகத்துக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஓட்டு தான் போடுறதா போறீங்க, எங்க சின்னத்தை பார்த்து போட்டா நல்லா இருக்கும்ல, ஜனநாயகத்துக்கு இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிக்கிறேன். இளைஞர்கள்லாம் கட்சியில ஓட்டு போடுறாங்களா? கட்சிக்கு அதெல்லாம் போடுவாங்கப்பா. அவர் எதுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு, எங்களுக்கு போடணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இளைஞர்கள் அதிகமா இருக்கிற கட்சி எங்க கட்சி தான். அப்போ தேர்தல் ஆணையத்தை நீங்க தான் இயக்குறீங்களா ப்ரோ? அது யார் இயக்குறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியும், மக்களே கமெண்ட்ல சொல்லுவாங்க. நம்ம அடுத்த செய்திக்கு போயிருவோம். நம்ம போய் செய்தி தானே முக்கியம். பாத்தியா, எப்ப பாரும் தமிழ் தமிழ் அப்படின்னு பேசுவாங்க இல்ல? ஆமா. அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய படிவம் இருக்கு இல்லையா, ஃபார்ம். ஆமா. நேத்து வரைக்கும் தமிழ்ல இருந்துச்சு, இன்னில இருந்து இங்கிலீஷ்க்கு மாறிடுச்சான். ஐயோ, அப்பனா தமிழ்நாடு அரசு சொல்றேன் நீ? தமிழ்நாடு அரசு தான், பின்ன உத்தரப்பிரதேச அரசா? அதாவது உலகளாவிய பந்தங்களுக்கு இங்கிலீஷ் தானே நமக்கு முக்கியம், அதனால ஒருவேளை அப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓஹோ, தமிழ்நாடு அரசு பேருந்து நீங்க ஜெர்மனி வரைக்கும் விடுறீங்களா? ஜெர்மனில ஜெர்மன்ல பேசுவாங்க, இது கூட தெரியாதா? டாய்ஸ் லாங்குவேஜ், டாய்ஸ் தெரியுமா? நீ கூட ஜெர்மன் கத்துக்கிட்டு இருக்கேன். ஜெர்மன் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஜெர்மனிக்கு போய் டீ கடை வைக்கலான்னு இருக்கேன். நம்மளுடைய கிளைய இல்ல மக்களே, அவர் அப்படியே டிசைட் உண்மையிலே சொல்றேன். டீ கடைக்காரர் நட்ராஜ் இப்ப ஜெர்மன் கத்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தாரு, யானுவா மோண்டா அப்படின்னா ஜான்வரி மந்த். கரெக்டா? இல்ல யானுவா அப்படின்னா ஜனவரி. அதான் மோண்டாக்கு இல்ல, எனக்கே மறந்து மொனாட்டா. சரி, அதான் யானுவா ஜனவரி. ஆமா ஆமா, நாங்க 2 பேரும் பேசியிருக்கோம். இது தப்பா இருந்தா யாராவது கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்களுக்கு ஜெர்மனி தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா சரி, வா செய்திக்கு வாப்பா. இப்ப என்ன எதுக்காக ஆங்கிலத்துல மாத்துனீங்க? இல்ல, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். அதாவது நீ தமிழ்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்ற. ஒரு தடவை பேசினா பரவாயில்லப்பா, டெய்லி இந்தின்னு பேசிக்கிட்டு இருக்காரு முதல்வர் அவர்கள். எனக்கே காண்டாவதா? எனக்கே காண்டாகல. இவர் பேசி பேசி இந்திய நிறைய பேர் படிக்க வச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளுணர்வு தோணுது. ஏன்னா ஹிந்தி பேசுறவங்க, ஹிந்தி படிக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே வருது. இப்ப நானே பாரு, ஹிந்தி கஸ்டமர்லாம் நிறைய பேர் வராங்கன்னு ஒரு சில வார்த்தைகள் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். ஒன்னு சொல்லு. என்ன சொல்றது? एक चाय. ஆமா, एक चाय, भूख लगी है, வேற दंडा पानी है, गरम पानी है. ஐயா, தண்டா இல்ல, டண்டா. கண்டாவா? ஐயோ, டண்டாவா? நான் தண்டா பாணி தான் சொல்லுவேன். சரி விடு. அது இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. சோ மக்களுமே நிறைய பேருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க. இவர் வேற டெய்லி இதை பத்தி பேசினா வேற ஏதாவது மாற்றம் நிகழ்ந்துருமோ அப்படின்னு எனக்கு ஒரு பயமா இருக்குப்பா. ஆல்ரெடி ஹிந்தி பிரச்சார சபா டேட்டா எல்லாம் பாத்தியா, எவ்வளவு பேர் ஹிந்தி படிக்கிறாங்கன்னு? அப்படியா? பாத்தியா இல்லையா? இல்ல, அப்படியே படிக்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை அரசு பள்ளிகள்ல படிச்சா எத்தனை ஹிந்தி கத்துக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிரும்ல. உள்ளுக்குள்ள இருக்கிறதா வெளியில வருது, அதனால பாதிப்பு ஏற்பட்டுரும்பா. படிக்கிறவங்க தனியா போய் படிச்சுக்கணும். இங்க எப்பவுமே இருமொழி கொள்கை தான். அது இதை நம்ம டெய்லி படிச்சா காசு கொடுத்து போய் தனியார் பள்ளியில படிங்கிற. ஆமா சரி, நீ ஹிந்திங்கிறல, அதனால எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. உத்தரப்பிரதேச அசம்பிளில, அதாவது சட்டமன்றத்துல, ஓகே, 4 வெவ்வேறு மொழிகள்ல டைலாக்ஸ்ல பேசியிருக்காங்க. அதாவது முதல்வர் ஒப்புதலோட எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, 4 வேறு மொழிகள்ல பேசியிருக்காங்க. என்ன தெரியுமா? அவதி அப்படின்னு ஒரு மொழி இருக்கு, போஜ்புரி உனக்கே தெரியும், அதே மாதிரி புந்தேல்கண்ட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு, இது இன்னும் ஒரு மொழி. இந்த மொழியெல்லாம் அசம்பிளில பேசியிருக்காங்க. சோ ரீஜனல் மொழிய ப்ரமோட் பண்றது யாரு அப்படின்னு பாத்துக்கோ. இது மட்டும் இல்ல, டெல்லி சட்டமன்றத்துல தேர்தல் முடிஞ்சு எம்எல்ஏக்கள் பதவி பிரமாணம் செஞ்சாங்க இல்லையா, அதெல்லாம் 6 வெவ்வேறு மொழிகள்ல பதவி பிரமாணம் எடுத்திருக்காங்கப்பா. இது என்னப்பா ஏதோ முறை நடக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற? நாங்க நாடாளுமன்றத்திலே எங்க கூட்டணி கட்சி எம்பி அவர் தெலுங்கு மொழியில பதவி பிரமாணம் எடுத்தவர். கே கோபிநாதன் நேனு பாரத பார்லிமெண்ட் லோக்சபா சப்யூனிகா. இதுக்கெல்லாம் நாங்க தான் முன்னோடி அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். அதாவது எங்களுக்கு எதிரி தான் அவங்க ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தமிழக சட்டமன்றத்துல தெலுங்குலயே பேசியிருக்காங்க, உனக்கு தெரியுமா? சோ அதனால நான் என்ன சொல்ற வர்றேன் அப்படின்னு உனக்கே புரிஞ்சிருக்கும். நீங்க என்ன மொழி பற்றி எங்கன்னு தெரியுது. பேரு பெத்த பேரு பேரு பெத்த பேரு தாக நீல லேதுன்னு சொல்லுவாங்க. அதுதான ஒரு மொழி பற்று. இல்லப்பா, நீ இப்படி பேசுற. அதாவது தமிழ்நாடு அப்படிங்கிறது எல்லா மொழிகளுக்கும் ஏற்ற ஒரு நாடு அப்படிங்கறத இதன் மூலமா நமக்கு தெரிய வருது. மாநிலம் இல்ல, தமிழ்நாடு அப்படிங்கறத நான் என்ன சொல்றேன்னா, அந்த நாடு அப்படிங்கறத ரைமிங்கா வருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றேன். நீ என்ன ஒரு பிரிவினைவாத சக்தின்னு நினைச்சிடாத. ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் நேற்று சொல்லியிருக்காரு, தேச விரோத சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல எங்க கட்சிய. இதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வலுத்துக்கிட்டு இருக்கு, பார்த்து இருந்து கூட சொல்லு. ஏன்னா ஒரு மிகப்பெரிய
சாம்ராஜ்யத்துக்கு எதிராக அவர் வந்து போராடிக்கிட்டு இருக்காரு. இது திராவிட சாம்ராஜ்யம், அதை புரிஞ்சுக்க சொல்லு. எங்களை அடிச்ச உடனே உங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒருத்தருக்கே கோவம் வந்துருச்சு. ஐயா ராமதாஸ் அவர்கள் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 7.2%, அதாவது மொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகளில் 7.20% தமிழ்நாட்டுக்கு நீங்க ஒதுக்கணும். இப்ப அதுதான் இருக்கு. ஒருவேளை தொகுதி மறுசீரமைப்பு பண்ணி அதை குறைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை விடுத்திருக்காரு. அதாவது 543, அதாவது தமிழ்நாட்டுல 40, கூட்டி கழிச்சு பார்த்தா சதவீதமாக எடுத்தால் 7.2% வருது. ஆமா, தமிழ்நாட்டுல 39 அப்படிங்கிறாங்க. ஆமா, அப்போ அதாங்க, இப்போ இது மட்டும் கிடையாது, இவர் மட்டும் கோரிக்கை வைக்கல. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் மேடையில பேசும்போது இன்னொருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் நினைக்கிறேன், நம்ம சேனல் கூட நிறைய வந்திருக்காரு இல்லையா, அவர் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருக்காரு. அண்ணாமலை அவர்கள் அங்கேருந்து வராரு, வந்து விகிதாச்சார அடிப்படையில் தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்வோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உறுதியளிச்சிருக்காரு. இப்போது இருக்கக்கூடிய எந்த ஒரு மாநிலத்துக்குமே தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறையாது என்பதையும் சொல்லியிருக்காரு என்பதை சொல்லிட்டு போயிருக்காரு. சோ நீங்க கோரிக்கை விடுக்கிறீங்க, ஆல்ரெடி உறுதி அளிச்சாச்சு. இதுலதான்ப்பா எனக்கு ஒரு பயம் இருக்கு. ஏன்னா குறையாதுன்னு சொல்றீங்க, இந்த 39 அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வட மாநிலங்கள்ல எண்ணிக்கை அதிகரிச்சா விகிதாச்சாரம் குறைஞ்சிரும்ல. உனக்கு புரியுதா? இப்ப 7.23 அப்படி 7.20 அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் சொல்றது அதனாலதான். அதாவது நீங்க அங்க அதிகப்படுத்திட்டு இங்க அப்படியே வச்சிருந்தாலும் சதவீதமாக இதே 7.2 இருக்கவங்க அதை சொல்றீங்க. ஆமா, இதான் என்னோட கோரிக்கையும். உங்க கோரிக்கையும் தான். வெயிட் பண்ணுங்க, அறிக்கை வரட்டும், அதுக்கான குழு ஆய்வு செய்யும். அப்போ உங்களுடைய அனைத்து விதமான கருத்துக்களும் கேட்கப்படும். இது வந்து பாத்தியா, இப்போ யூகே பாரு, மற்ற நாடுகள் பாரு, ஒரு எம்பி, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எத்தனை மக்களை அவர் வந்து பிரதிநிதித்துவப்படுத்தினாரு, அதாவது ரெப்ரசென்ட் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப குறைவு இங்க விட. சோ அவரால அவர் தொகுதி மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறது பார்த்து செய்ய முடியும். தொகுதியினுடைய சைஸ் குறைவு, அவங்களுடைய மக்கள் தொகை குறைவு அப்படிங்கிற போது இங்க நிறைய அதிகரிச்சா ஒரு எம்பி குறைந்தபட்சமான மக்களுக்கான முன்னேற்றத்தை பத்தி யோசிக்கலாம். இவ்வளவு பேரை யோசிக்கிறது பதிலா. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், நேத்து விஜய் அவர்கள் பேசினதுக்கு அப்புறமா திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காருப்பா. அதாவது நல்லா சின்ன வயசுல எல்லாம் படத்துல நடிக்கிறாங்க, சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துடுறாங்க, 50 வயசு ஆனதுக்கு அப்புறமா சினிமா வாழ்க்கை வேண்டாம், நான் வந்து அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்துடுறாங்க. நான்லாம் களத்துல நின்னவன், 35 வருஷம் பொது வாழ்க்கையில ஈடுபட்டவன் அப்படின்னு அவரே பெருமையை சொல்லிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அவர் கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய கமல்ஹாசன் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். கமலஹாசன் இல்ல, விஜய் சொல்லியிருக்காரு. ஏன்னா கமலஹாசன் என்ன வயசு? உதயநிதி அவர்களுக்கு 50 வயசு கிட்டத்தட்ட. அவர் சொல்லியிருப்பாரா? அவரெல்லாம் சொல்லப்பா. எப்பா, அவர் வந்து ஏதோ ஒரு 10 வருஷம் சும்மா நடிச்சு பார்ப்போமே, நம்மளுடைய கலை சேவையை இந்த இல்லப்பா, ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ராட்டஜிப்பா. முதல்ல உதயநிதியை வந்து பட்டி தொட்டி எல்லாம் போய் சேர்த்தாச்சு படங்கள் மூலமாக. அதுக்கப்புறமா கட்சியில கொண்டு வந்தா ஒரு பிரச்சனை இருக்காது பாத்தியா. மக்களுக்கு தெரியும் யார் உதயநிதி என்று. திடுதிப்புடி எங்கேருந்தோ ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி இது உங்களுக்கு தெரியுமா? அவர் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி டக்குனு வந்து அக்செப்டன்ஸ் இருக்காதுங்கிறதுக்காக அப்படி பண்றாங்க. நீ அக்செப்டன்ஸ் எனக்கு ஏதோ அக்ஷர் பட்டேல் ஏதோ கிரிக்கெட் செய்தி சொல்ல வர்றியோ அப்படின்னு சொல்லி கேக்குது. கொஞ்சம் தெளிவா தான் பேசேன். இதுக்குதான் தமிழ ஒழுங்கா படி அப்படின்னு சொல்லி சொல்றது. அக்செப்டன்ஸ் அக்ஷர் பட்டேல். சரி, என்ன மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படி பேசலாமா? அப்படி பேச வேண்டாம், கொஞ்சம் தெளிவா பேசினா நல்லா இருக்கும். சரி, அடுத்த செய்திக்கு போ. வேற ஏதாவது செய்தி வச்சிருக்கியா? மகா கும்பமேளா நேத்தே முடிஞ்சிருச்சு. மோடி அவர்கள் கூட இது ஒரு மாபெரும் யாகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, மகா கும்பமேளா நிறைவடைஞ்சிருக்கு. இப்ப வரைக்கும் 63 முதல் 65 கோடி அப்படிங்கிறாங்க. அங்க புனித நீராடியவர்கள். இங்க தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் போயிருப்பாங்க. மகா சிவராத்திரியோட முடிஞ்சிருக்கு. இந்த விஷயத்தை பத்தி, அதாவது கும்பமேளாவை பத்தி உங்க கூட்டணி கட்சியோட எம்பியா இருக்காருல்ல ராம்தாஸ் அத்வாலே, அவர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது உத்தவ் தாக்கரேவும் ராகுல் காந்தியும் ஏன் புனித நீராட வரல, அவங்களுக்கெல்லாம் இந்து மக்களோட நம்பிக்கையை மதிக்கிறதே கிடையாது, ஆனா கேட்டா நாங்க எல்லாருக்குமான கட்சி, எல்லாருக்குமான தலைவர் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு விமர்சனம் வச்சிருக்காரு. எதுனாலுமே எங்க ராகுல் ஐயாவை தொடாம. ஆமா, என்ன இருந்தாலும் அவருக்கும் வயசாயிருச்சுல, எவ்வளவு நாள்தான் இளம் தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அவரை அப்படியே சொல்லிக்கிறாரு யூத் லீடர். இல்லப்பா, 50 வயசு ஆயிருச்சுப்பா. இப்ப நமக்கெல்லாம் பார்த்தோன்னா எனக்கெல்லாம் 28 வயசு ஆகுது. எனக்கே கொஞ்சம் இளைஞர்கள் அப்படின்னு சொல்றப்ப கொஞ்சம் இதா இருக்கு. ஆனா அவர்னா 60 வயசுல இளைஞர்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன கட்சி நடவடிக்கை எடுத்துட்டு போது மேல ஏமாலாம் யாரும் நடவடிக்கை எடுக்க முடியாதுப்பா. ஏன்னா நாங்களாம் கட்சியோட உண்மையான தொண்டை. நடவடிக்கை எடுத்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படிங்கறத என்னுடைய கருத்து. அதை விடு, பரந்தூர் அப்படி பேசிட்டே இருப்பீங்கல்ல. பரந்தூரை பத்தி இன்னைக்கு மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர், சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் ராம்மோகன் நாயுடு ஒண்ணு சொல்லியிருக்காரு பாத்தியா. அதாவது பரந்தூரை எங்களுக்கு வந்து பரிந்துரைச்சதே நீங்க தானா? யாரு? தமிழக அரசு இப்படி பரிந்துரையும் செய்துவிட்டு அதற்காக நிலம் கையகவும் படுத்தாம அப்படியே அந்த தொங்க விட்டீங்க அப்படிங்கிறாரு.
எப்பா நாங்க என்ன சொல்றோம், பரந்தூரை வந்து நாங்க பரிந்துரைச்சிட்டோம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எங்களுக்கு பரந்தூர்ல அமைக்கிறதுக்கு எங்களுக்கு பிரச்சனையே இல்லையே. அப்போ அங்க போய் லோக்கல் மக்களை 4-5 அமைச்சரை போட்டு ம். மக்களோட பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு என்ன பிரச்சனை, எவ்வளவு காசு வேணும், எவ்வளவு காம்பன்சேஷன் வேணும், உங்களுக்கு வசதி எங்க செஞ்சு கொடுக்குறோம் பேசி சுமூகமா முடிக்க வேண்டியது தானே. எப்ப சுமூகமா முடிக்க கூடாதுங்க அப்படிங்கறத என்னோட ஆசை, தனிப்பட்ட முறையில சொல்றேன். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களுடைய விவசாய நிலத்தை கேட்கறாங்க. நீ காசு கொடுக்குறியா, எனக்கு காசு வேண்டாங்கிறாங்க. அப்படி மக்கள் உணர்வா நினைக்கிற கூட ஒரு இடத்த நம்ம எடுத்து விமான நிலையம் கட்டணும் அப்படின்னா அது எத்தனை அப்ப பாதிப்பை சீக்கிரம் ஏற்படுத்தும்? இன்னொரு நிலத்தை காட்டு. ம். ஆல்ரெடி நீங்க ஆட்சிக்கு வந்து எவ்வளவு வருஷம் ஆகி போச்சு, ம். எவ்வளவு வருஷம்? இல்லப்பா நாங்க மதுரையில ஆல்ரெடி ஒரு இடத்த காட்டணும் எய்ம்ஸுக்கு. நீங்க என்ன பண்ணீங்களா? ஒரு செங்கலை வச்சு ஒரு ஆட்சியவே மாற்றிட்டோம். அந்த அளவுக்கு தான் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. மதுரையை காட்டுனது நீ கிடையாது, அது அதிமுக. சும்மா ஏதாவது எப்பா, குழப்பம். தமிழக அரசு நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இணைஞ்சுக்கிறோம். தமிழக அரசு தானே காட்டுச்சு. மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து அதுக்கு எவ்வளவு வருஷம் எடுத்துக்கிட்டீங்க? எதை இடத்த காட்டுறதுக்கா? ஆமா. அதான் அதிமுக போய் கேளு. அதான் அப்படி நான் வந்து அப்படி சரி. சரி, இப்போ வந்து சென்னை விமான நிலையம் வேணுமா வேணாமா? சென்னை விமான நிலையம் வேணும். ஆனா மக்களுக்கு பாதிப்பு அப்ப ஏற்படுத்தாத சீக்கிரம் வகையில- சட்டு புட்டுன்னு வேற ஒரு இடத்துல பாத்து கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, 10 வருஷம் ஆகும்பா விமான நிலையம் வர்றதுக்கு. சரி, நம்ம அடுத்த உயர்மட்ட பேச்சுக்குழு நடத்தும்ல, உயர்மட்ட பேச்சுக்குழுவா என்னது, உயர்மட்ட குழு, உயர்மட்ட குழு நடக்கிறப்ப பேச்சுவார்த்தை. நான் போய் பேச்சுவார்த்தை நடத்துறேன். அப்படி நடத்தும் போது இந்த உன்னுடைய கருத்தை நான் உன்னெல்லாம் தெரிவிக்கிறேன். கூப்பிடுறாங்களாங்க? இல்ல, நாங்க வந்து தொண்டர்களுக்கான இயக்கம், தொண்டர்களா சேர்ந்து உருவாக்குனது. அதனால எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்பாங்க. நான் இப்ப நினைச்சா கூட மெயில், இந்த போன்ல இருக்குல்ல, மெயில் அனுப்பி விட்டுருவேன். அந்த அளவுக்கு எங்களை அங்க டெக்னாலஜி அடாப்ட் அப்புறம் இதா இருக்குல்ல பண்ணிட்டு போனு, முதல்வர் கூப்பிட்டுவான் அப்படின்னு இல்ல கேட்பாங்க அவரு நினைச்சேன். பிஸியா இருப்பாரு. அப்ப Okay. டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆகி போயிடும். அதனால நான் மெயில் எதுல எல்லாமே நம்ம இன்னைக்கு கூட பார்த்தேன், ஆ. நிறைய அடுக்குமாடி குடியிருப்புகளை மக்களுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு பாத்தியா? ஆமாப்பா, மக்களுக்காக அவருடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சிருக்காரு. அடுக்குமாடி குடியிருப்புகளை மட்டும் நீ சொல்ற, அவருடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சிருக்காரு அப்படிங்கறதா நம்ம கருத்து. எனக்கு என்ன கருத்துனா அது ரொம்ப தரமாக இருக்கணும் ம். என்று நான் எதிர்பார்க்கிறேன். இருக்குமா அந்த கண்டிப்பா கட்டடம் இருக்கும்பா. எல்லாம்? அதாவது பீகார் மாநிலம், உத்தரப்பிரதேசம்லாம் எத்தனை பாலம் கட்டுறீங்க, ம். ஒரு வாரத்துல இடிஞ்சு விழுந்துருது. அந்த மாதிரிலாம் இருக்காது. திருவண்ணாமலையில பார்த்தோம் நேவா வேலு அவர்கள், அவரோட என்ன அது ஒரு சொன்னாரு, சில இடங்கள் அவ்வளோ தண்ணி வந்தா எப்படிப்பா நிக்கும் அப்படின்னு கேட்டியே. எப்பா இது திராவிட மாடல் ஆச்சுப்பா. அதுல ஏதோ தண்ணி வந்து இயற்கை பேரிடரை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அதை புரிஞ்சுக்கோ. அது செயற்கை பேரிடர் என்பதுதான் குற்றச்சாட்டு. சரி, அதை விடு. ம். இப்ப அதுவா முக்கியம்? அதை பத்தி பேசினா நீ அப்படி இப்படி போயிருவ. ஆமாப்பா, ஏன்னா இந்த மாதிரி அப்படி இப்படி போனாதான் அவன்கிட்ட இருந்து என்ன சமாளிக்க முடியும். ஏன்னா மக்கள் ஃபுல்லா உனக்கு ஆதரவா தான் கருத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலும் என்ன திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அன்னைக்கு என்னடா நான் ஏதோ ஒரு இதுக்கு திட்டினாங்கப்பா, அது என்னன்னு தெரியல, மறந்து போச்சு. ஏன்னா டெய்லி திட்டிட்டு இருக்காங்க. டெய்லி தான் திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றது எப்பா, இந்த மத்திய பிரதேச மாநிலம் போபால்ல 8வது முதலீட்டாளர் உச்சி மாநாடு நடக்குது தெரியுமா? அதுல வந்து 30.77 லட்சம் கோடி முதலீடா ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு ஈர்க்கப்பட்டிருக்குன்னா அங்க வரக்கூடியவங்க எவ்வளவு பணக்காரங்களா இருப்பாங்க, கோடீஸ்வரங்களா இருப்பாங்க. ஆனா என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, மதிய உணவு இடைவெளி இருக்குல்ல, அங்க போய் சாப்பாட்டுக்கு அடிச்சிருந்திருக்காங்கப்பா. அதாவது இதுல இருந்தா எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. நீங்க சொல்றீங்க இத்தனை கோடி முதலீடா இருந்திருக்கும் அப்படின்னு, அவ்வளவு பணக்காரம் இருக்கிறவங்க இப்படி சாப்பாட்டு காப்பா அடிச்சுப்பாங்க. இதுல இருந்து எங்களுக்கு ஏதோ டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேரளா காங்கிரஸ் ஒரு விமர்சனம் பண்ணிருக்காங்க. அந்த ஹேண்டிலே பார்த்தாலும் டுபாகோ ஹேண்டில், வாயை திறந்தாலே பொய், கையை எடுத்து ட்வீட் போடுறாங்களே பொய்யா போட்டுட்டு இருப்பாங்க. டெய்லி அவங்களுக்கு சம்மடி தர்மடி கொடுத்துட்டு இருக்காங்க ட்விட்டர் ஆர்டிகல். அவர்தான் சொல்றாங்க தூக்கிட்டு வரையப்பா. அதை விட எனக்கு இந்த முதலீடுன்னு சொல்றதுதான்ப்பா எனக்கு வந்து ஒரு கேள்வி. உனக்கு கேள்வி எழுதல, நான் பல கேள்விகள் கேட்கிறேன். ஜப்பான் போறாருல முதல்வர், எவ்வளவு கோடி கொண்டு வந்தாரு? எப்ப அதுக்கெல்லாம் நாங்க வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருக்கோம்ல. வெள்ளை அறிக்கை வெளியிடலையா? இல்ல, அதுக்கெல்லாம் செய்தி நியூஸ்ல ஸ்பெயின் போனாரா? ஆமா, அமெரிக்கா போனாரா? எல்லா நாடுகளுக்கும் போயிருக்காரு. ஒன்னாரு பாரு, கையிலேயே என்ன முடியல, அந்த அளவுக்கு பல நாடுகளுக்கு போயிருக்காரு. துபாயா, சிங்கப்பூரா, மலேசியா எங்க போனாரு? அங்கெல்லாம் எவ்வளவு முதலீடு எடுத்தாரு? அதெல்லாம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் சொன்னாங்கல்ல, எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்னவாகி இருக்கு? அதெல்லாம் நிறைய ஆயிருக்கு. அதனாலதான் தமிழ்நாடு சிறந்து விளங்குது. அது உனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, நான் கடைசியா ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடறேன். இது வந்து இந்த செய்தியை வந்து நீயுமே அக்செப்ட் பண்ணிப்ப அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதாவது பாகிஸ்தான்ல இப்ப கிரிக்கெட் சாம்பியன்ஸ் டிராபி நடந்துகிட்டு இருக்கு. அவங்க தான் நடத்துறாங்க, ஆனா அவங்களே வெளியேறிட்டாங்க. முதலாள வெளியேறிட்டாங்க. அது வருத்தப்படத்தக்க செய்தி தான். உனக்கே வருத்தமா இருக்கு? எப்பா என்ன இருந்தாலும் இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல்ல விளையாடி அதுல இந்தியா ஜெயிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 2017க்கு நம்ம பழி வாங்கின மாதிரி இருக்கும். இங்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தமிழ்நாட்டுக்கு ஒரு பாகிஸ்தான் அணி வந்திருந்தாங்க. அது கிரிக்கெட்டா ஹாக்கியான்னு தெரியல. சரி, எங்களுக்கு பாகிஸ்தானில் உள்ளது போலவே ஒரு ஃபீல் தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஞாபகம் இருக்கு உனக்கு? இது வந்து நீ வந்து தப்பான முறையில சொல்ற. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த அளவுக்கு பாதுகாப்பு வசதிகள் இருக்கு பாகிஸ்தான்ல. எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கோ, புரியுதா உனக்கு? எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கோ அதே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க.
ஸோ அதனால நீ வந்து தப்பா தப்பா புரிஞ்சுக்கல. புரிஞ்சுக்காத. சரி நான் இந்த செய்தியை சொல்லிடுறேன். சொல்லு. அதாவது ஏன் இந்திய அணி வந்து பாகிஸ்தானுக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது நியூசிலாந்து தான் அங்க மேட்ச் விளையாண்டுகிட்டு இருந்திருக்காங்க. அப்படி விளையாடும் பொழுது ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் வந்து அவங்க தடை செய்யப்பட்ட அமைப்போட தலைவரோட போட்டோ வச்சுக்கிட்டு கிரவுண்டுக்குள்ள வந்துட்டாரு. கிரவுண்டுக்குள்ள வந்துட்டு எத்தனையோ கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க, ஆனா ரச்சின் ரவீந்திராவை போய் கட்டி பிடிக்கிறாரு. இது வந்து பார்த்தேன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மீடியாக்களும் சரி, உலக மீடியாக்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் வந்து ரச்சின் ரவீந்திரா ஒரு இந்து அப்படிங்கிறதுனால தான் அவரை போய் கட்டி பிடிக்கிறாரு, அவர் முன்னாடி இந்த தலைவரோட போட்டோவை காட்டுறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதே இந்தியாவை சேர்ந்தவங்க போயிருந்தா என்ன மாதிரி ஆயிருக்கும்? ஏற்கனவே இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்க போனாங்க, அவங்களுக்கு கிரவுண்ட்ல வச்சு அவங்க மேல தாக்குதல் நடத்தப்பட்டது. அவங்க பயந்துகிட்டு போனதை நம்ம எல்லாருமே செய்திகளில் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரியான மிகப்பெரிய ஈவெண்ட் நடத்தும் பொழுது பாதுகாப்பு அம்சங்களை கொஞ்சம் வலிமைப்படுத்துங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு. அதனால தான் இந்தியா அங்கே போல அப்படிங்கிறது தான் எல்லா நெட்டிசன்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா வந்திருந்தா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஞாபகம் இருக்கா இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சில மாதங்கள் முன்னாடி நீ கூட கேட்ட ஏன்பா போகல அப்படின்ட்டு. ஆமாப்பா, எனக்கு இப்போதான்ப்பா புத்தி வந்திருக்கு ஏன் போகலை அப்படின்னு சொல்லிட்டு. நீ அன்றே கணித்த தேசியம் அப்படின்னு இதன் மூலமா எல்லாருக்கும் சொல்லிக்கிடுவோம். இது புரிஞ்சுக்கிட்ட இதுல ஒரு புரிதல் வருது. எப்போ இதுல இருந்து புரிதல் வரப்போகுது? இது எப்பவுமே புரியாத புதிரா தான் இருக்கும். இந்த புரியாத புதிர் இருக்கிற வரைக்கும் தான் தமிழ்நாடோட அரசியல் இருக்கும். நீ கிளம்பு இங்க இருந்து. சரி, bye. A few moments later. பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தம்பி ரொம்ப பாடுனா காப்பிரைட் போட்டுருவாங்க. என்ன பாட்டுலாம் பயங்கரமா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜேசுதாஸ் சாரோட பாட்டு இது. அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்குங்கிற நியூஸ் கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே, அதை சொல்றியா? ஆமா அதெல்லாம் பொய்யா. அவருடைய மகன் சொல்லிட்டாரு, விஜய் யேசுதாஸ் இருக்காருல்ல, ஆமா இந்த மாதிரி பொய்யான செய்திகள்லாம் பரப்பாதீங்க, எங்க அப்பா நல்லா தான் இருக்காரு, அவர் ஃபைன், ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல போட்டிருக்காரு. ஐய வர வர இந்த ஊடகங்கள் எல்லாமே இப்படிதான்ப்பா, எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம நியூஸ் எடுத்து எடுத்து போட்டே இருக்கு. எதை நம்புறதுன்னே தெரியல. ஆமா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு விவாகரத்து ஆயிடுச்சு, இந்த மாதிரி பொய்யான செய்திகளே நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க போட்டே உண்மையில விவாகரத்து வாங்கி கொடுத்துருவாங்க போல. அப்படித்தானே? என்ன பண்றது, உண்மைதான். அப்புறம் என்ன கையில தங்கம்லாம் பளபளக்குது, மோதிரம்லாம். நீ எல்லார பார்த்தியும் கண்ணு வைப்ப, யாரும் நல்லா இருந்தா உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப தெரிஞ்சிருச்சு. நான் உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் மோதிரத்தை பின்னாடி மறைச்சு வைக்கிறேன். அப்படி இருந்துமே கண்டுபிடிச்சு சொல்றியப்பா. இது வந்து தங்கம்லாம் கிடையாது, தங்கம் மூலம் பூசப்பட்டது. இன்னைக்கு தங்கம் விற்கிற விலையில நம்மளாம் தங்கம் வாங்க முடியுதா? கடந்த 10 நாளா பார்த்தேன்னா 2000 ரூபாய் ஏறி இருக்கான் ஒரு சவரனுக்கு. கடந்த 2 நாளா தான் ஏதோ 500 ரூபாய் 250 ரூபாய் கம்மியாகி இப்ப கம்மியாயிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஓரளவுக்கு எல்லாரும் மனசும் இதா இருக்கு. இப்படியே கம்மியாகிட்டே வந்தா என்ன 10 வரலையும் மோதிரம் போடலாம்ல உன்ன மாதிரி. நீ வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காம. இல்ல, நான் எதுக்காக கேட்டேன்னா, நேற்று சவுதி அரேபியால இருந்து பேரிச்சம்பழத்துக்குள்ள தங்கத்தை வச்சு ஒரு குரூப் இந்தியாவுக்கு கொண்டாந்துருக்காங்கலாம். அந்த குரூப்ல நீயும் ஒத்தனா இருப்பேன்னு சந்தேகப்பட்டேன். வேற எதுவும் என்னைய பார்த்தா திருட்டு பையன் மாதிரி இருக்கா உனக்கு? ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? இப்படி என்ன திருட்டு பட்டம் சூட்டுறதுக்கு தான் நீ வந்து தென் மாவட்டத்துல இருந்து வேளச்சேரிக்கு வந்தியாக்கும். சரி, இவ்வளவு ஊர் இருக்குல்ல, ஏன் இந்த வேளச்சேரியை நோக்கி வந்த? ஏன்டா ஒம்பளுக்கிறதுக்கா? இது ஒரு நல்ல கேள்வி. அதுக்கான பதில நான் சொல்றேன். சொல்லு. யாரு என்கிட்ட என்ன வேலை சொன்னாலும் செய்ய மாட்டேன்னே சொல்ல மாட்டேன். என்ன வேலை நீங்க சொல்லுங்க, சரி சரி சரின்னே சொல்லுவேன். அதனாலதான் வேளச்சேரிக்கு வந்திருக்கேன். இதெல்லாம் கேட்கணும் என் தலையெழுத்துப்பா. வெளியே போய் எங்கேயும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. ஏற்கனவே நீ வந்து காமெடி பேசி ஒரு வீடியோ போட்டு விட்டோம்ல, அதை பார்த்தே நிறைய பேர் உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்களாம். ஆமா, இந்த மகா சிவராத்திரி நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. இதை பத்தி நீ ஒரு வீடியோ போட்டிருந்தியப்பா திருவருள் டிவில. நல்லா இருந்ததுப்பா, உண்மையிலே சொல்றேன், உன்னை பாராட்டுறேன் நான். நீ ஒரு ஆள் தான் சொல்றப்பா, வேற யாரும் சொல்லல. 150லயே நிக்குதுப்பா, 15 மணி நேரமா. அதெல்லாம் வியூஸ் நல்லா போகும். இன்னைக்கு என்ன டே தெரியுமா? உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வேர்ல்டு என்ஜிஓ டேன்னு கேள்விப்பட்டனே. ஆமாப்பா, நான் கூட என்ன நினைச்சேன்னா, இன்னைக்கு என்ன டே அப்படின்னு கேட்ட உடனே தர்ஸ்டே அப்படின்னு சொல்லிருக்கோம் அப்படின்னு நினைச்சேன். அப்படிலாம் பேசுறாள் நான் கிடையாது. என்கிட்ட யாரு என்ன டேன்னு கேட்டாலும் டுடேன்னு தான் சொல்லுவேன். அப்படியா? மொக்கா காமெடி போடாத. என்ஜிஓ டேன்னா என்னன்னு அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லு. அதாவது என்கிட்ட என்ஜி இருக்கிற காமெடியை பூரா சொல்லிட்டேன். என்ஜிஓ டே அப்படின்னா நேஷனல், அது என்னது, என்ஜிஓ டே அப்படின்னா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இது வந்து நான் 10th படிக்கும்போது அப்ரிவேஷன்ல படிச்சேன். அது ஞாபகம் இருக்கணும். என்ன அப்படின்னா, அதாவது தன்னார்வலர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய தினம். அதாவது எல்லாருக்கும் உதவி பண்ணணும். அதாவது தானா ஆர்வப்பட்டு வந்து நகைச்சுவை பண்ணி நிறைய மகிழ்விக்கிறவங்க. சும்மா இருக்கியா, மண்டையில கள்ள விட்டு எறியவா? பாவம் சொல்லி கடைக்குள்ள விட்டு அந்த மாதிரி முக காமெடி போட்டுக்கிட்டு இருக்க. கிளம்பு நீ.
அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்ல இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம்? பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.